மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசிக்குள்ள அதிசாரமாக சென்று மேச ராசிக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம செய்யவே இல்லையே, நம்ம உணர்ச்சிப்படவே இல்லையே, நம்மளை ஏன் டாமினேஷன் பண்ணுறாங்க, நம்மளை ஏன் டிப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா, நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு மறைமுகமான எந்த விதமான பிரச்சனையும் தான், எவ்வளோ விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அது உறுதியாக காணாமல் போய்விடும். வண்டி வாகனங்களில் ஏற்படுகின்ற பழுதுகள் சரியாகி வண்டி வாகனங்கள் சூப்பராக இருக்கும், அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் செயல்பாடுகள் உண்டாக போகிறது என்பது உண்மை. நம்முடைய குரு அதிசாரம் ஏற்பட்ட உடனே உறுதியாக உங்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணப்பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த குரு பார்வை 8ஆம் இடத்துல குரு பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்ட யோகம், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. தோல்வி என்பது கிடையாது. ஏன்னா கிரகங்கள் உங்கள் சாதகமாக இருப்பதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. சனி பகவானை குரு பார்த்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பொருளாதார தடையில் கவலை வேண்டாம், வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி அதிசாரமாக இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பயணம் செல்கிறார். அப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக போகிறாருன்னா என்ன, அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ராசியில் 1 வருஷம் நிரந்தரமாக இருப்பார். சில நேரங்கள் என்ன பண்ணுவார்னா வக்கரமாகி ரிவர்ஸில் வருவார். பல நேரங்கள் என்ன பண்ணுவார்னா பட்டுன்னு கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு ராசியை விட்டு கடந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார். இதுதான் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்குள்ளே கடந்த மே மாதம் நுழைந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடக ராசிக்குள்ள இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே நுழைவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, இந்த குருவின் பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே அவர் நுழைஞ்சு அவர் ஒரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியிலுமே பார்ப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக டைரெக்டாக பார்த்திங்கன்னா மீன ராசியை பார்ப்பார், தன்னுடைய ராசியவே பார்ப்பார். அப்போ மீனத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரமாகி உட்காந்துருக்காரு. இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேரை பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலையெல்லாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பார்வை மூலமாக சனி பகவானுடைய கொஞ்சம் அந்த வக்ர நிலையில் உள்ள தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே இருப்பார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ரிவர்ஸில் வக்கரமாகி மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு அதிசார பலன்கள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய இலக்காக, நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய செயல்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஓகே தான், புரிஞ்சுக்கலைன்னா அது உங்களுடைய தவறு என்ற சிந்தனையுடன் எப்பொழுதும் செயல்படுகின்ற மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசிக்குள்ளே அதிசாரமாக சென்று மேச ராசிக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் மேச ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சிக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக மேச ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த 3 பார்வைகள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8, உங்களுடைய ராசிக்கு 10, உங்களுடைய ராசிக்கு 12, இந்த 3 பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த குரு அதிசாரம் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக வாரி வழங்கப் போகிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்மளுடைய மேச ராசிக்காரங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்கு
பண்ணாத தவறுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. இதில் இந்த சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கில் அடங்காத ஒரு விஷயமாக போச்சு. நீங்கள் தான் குற்றம் பண்ணீங்க, நீங்கள் தான் தவறு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் 2 நபர் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கூட்டு சதியாகவே உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இந்த தவறுகள் செஞ்சுதான் கூட நீங்கள் ஏற்றுக்குருவீங்க. ஆமாடா நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன செய்ய முடியும் சொல்லி தைரியமாக தன்னம்பிக்கை கேட்குற ஆள் தான் நீங்கள். ஆனால் அப்படி கேட்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு. அப்போ இதிலேருந்து எப்போ விடுபடுவோம்? நம்ம செய்யவே இல்லையே, நம்ம உணர்ச்சிவசப்படவே இல்லையே, நம்மளை ஏன் டாமினேஷன் பண்ணுறாங்க, நம்மளை ஏன் டிப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா, நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு மறைமுகமான எந்த விதமான பிரச்சனையும் தான், எவ்வளோ விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அது உறுதியாக காணாமல் போய்விடும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இது வண்டி வாகனங்களை போகும்போது சில சிக்கல்களை சந்தித்தேன், இல்லை வண்டி ஓயாமல் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, ரிப்பேருக்கு மட்டுமே தனியாக ஒரு மாதம் ஒரு பட்ஜெட் போட வேண்டியது அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால், வண்டி வாகனங்களில் ஏற்படுகின்ற பழுதுகள் சரியாகி வண்டி வாகனங்கள் சூப்பராக இருக்கும், அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் செயல்பாடுகள் உண்டாகப் போகிறது என்பது உண்மை. புதிய தொழில் துவங்குவதற்கான சூழ்நிலைகள் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய குரு அதிசாரம் ஏற்பட்ட உடனே உறுதியாக உங்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் பண்ண சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மேச ராசி என்பவர்களுக்கு குரு அதிசாரம் மூலமாக மாற்றம் உண்டு. பணப்பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க பார்த்திங்களா, இந்த குரு பார்வை 8ஆம் இடத்துல குரு பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்ட யோகம், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. அதே போல் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படிலாம் நீங்கள் பயணம் போய் ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் இருக்குது. இந்த அதிசார பலனில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட இந்த வருடம் மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நுழைஞ்சார். ஸோ அப்போ அவர் நுழைந்ததுலேருந்தே நிம்மதியாக தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் இந்த வக்ரமான பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக ரொம்ப ரொம்ப போராட்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே உடைச்சிருந்து நிம்மதியான தூக்கம், அப்பாடி நான் நிம்மதியாக தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதே போல் எங்கே எந்த இடத்துலையுமே தோற்று போகிறதுக்கான அமைப்பு இல்லை, தோல்வி என்பது கிடையாது. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு விஷயந்தான், சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து வக்ரமாய் அமர்ந்திருக்கனால குரு பார்வைங்கிறது உங்களுக்கு மேன்மைப்படுத்தும். ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை வந்து பார்க்கார் 3ஆம் பார்வையாக. அப்போ அந்த பார்வையின் தன்மையில் ஒரு சில சிக்கல்கள் உண்டு. ஆனால் அந்த சனி பகவானை குரு பார்த்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பொருளாதார தடையில் கவலை வேண்டாம், வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதாவது நம்ம பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இருந்தாலும் நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு, சனி பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, குரு பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, ராகு எது பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ அத்தனை வீடியோலையுமே அதிக கமெண்ட்ஸ் நம்ம பேசுனதில் வாங்கின ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னா நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் தான். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தான் காரணம். நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க,
அதே போல் உங்களுடைய கமாண்ட்ஸும் கொடுக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான கமாண்ட்ஸ் அதிகமானவர் கொடுக்கீங்க. சில நபர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அதனால் அவங்க சில தேவையில்லாத கமாண்ட்ஸும் அவங்க மனசுக்குள்ள வார்த்தைகளை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலையை சரியாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஒரு கிரக ரீதியாக ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ பேசின அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் அதிசாரமாக, அதாவது குரு பகவான் அதிசாரமாக செல்லும்பொழுது உங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய ராசியின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிற பொது பலன் தான் பார்த்துருக்கீங்க. இது ஒரு 20% சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக சொல்ல முடியும். அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு கொடுங்க. மேலும் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ச்சி அடைய உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.